தமிழகம் எங்கும் உள்ள மூடர் மூளை நேயர்களுக்கு வணக்கம். ஏனுங்க 2026 ஏனுங்க ராசி பலன் பார்க்க போறோம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. என்னன்னா அதெல்லாம் முடிஞ்சுதா? இப்போ நம்ம இது வீடியோ போடும்போது பொங்கலே வந்துரும்டா. பொங்கலுக்கு என்ன வரும்? பொங்கல்னா புது படம் வரும். புது படம் என்ன படம் வருது? எப்படி போய் எப்படி எடுத்த புது படம் என்ன படம் வருது? ஜனநாயகனும் பராசக்தியும் வந்து வரப்போகுது. ஆனா அதை பத்தி இப்ப பேச போறது இல்ல. ஆமா, ஆனா அதை பத்தி தான் பேச போறோம். அப்படி இல்ல. அந்த பக் 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 என்ன பேச போறோம்னா அப்படி பண்ற பராசக்தி டைரக்ட் பண்ண சுதா கொங்கரா இல்லையா? கரெக்டா தான் சொல்றேன். கரெக்ட் தான். யாரு டைரக்டர் அப்படி யோசிக்கிறோம். சுதா கொங்கராவும் ஹெச் வினோத் பத்தி பேசலாம், அவங்களுடைய முந்தைய படங்கள் பத்தி பேசலாம் அப்படின்னு இந்த ஒரு எபிசோட் பதிவு. சரியா? இப்போ வந்து சுதா கொங்கரா வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, சுதா கொங்கரா வந்து எனக்கு இறுதி சுற்று அப்படிங்கிற உனக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அந்த இதெல்லாம் போடுவாங்க, அப்ப இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இந்த கேரக்டர் மேல் ரிட்டன் பை உமன் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதனால எனக்கு வந்து அது தெரியும். அப்படிதான் தெரிய வந்துச்சு சுதா கொங்கராவ் அப்படின்னு சொல்லி. இறுதி சுற்று பார்க்கும்போது மாதவன் நம்ம வேற மாதிரியான ஒரு இப்போ இந்த படமே அது என்னது விக்ரம் வேதாவே வந்து அதுக்கு முன்னாடி சாக்லேட் பாய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உடைச்சு வேற மாதிரி ஒரு ரகடா காப்பா சூப்பரா வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது இது இறுதி சுற்று இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ சீன்ல இருந்தே இன்ட்ரோ வரும், அந்த பாக்ஸிங் மேட்ச்ல அந்த கமிட்டி கிட்ட போய் பேசுறதா இருக்கட்டும், பேசி முடிச்சுட்டு அந்த போடா போடா பாட்டுல இருந்து ஆரம்பிக்கும். சூப்பரா இருக்கும். பிரதீப் பாடி இருப்பாரு, போடா போடா அப்படி சூப்பரா இருக்கும். போய் அவர் கேரக்டரே வந்து பயங்கரமா இருக்கும். எனக்கு அதுல இருந்தா உள்ள போனேன். என்னன்னு கரடு முரடன் இந்த கவலைகள் போடா போடா வந்து உலகம் ஒரு திசையில் நடந்திட விரைந்து மறு திசையில் பறக்கிறேன். உலகம் ஒரு திசையில் நடந்திட விரைந்து மறு திசையில் பறக்கிறேன். போடா போடா ஒரு லைன் சமையா போய் முட்டிக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இறுதி சுற்று படம் அதுவும் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அந்த செங்கிஸ்கானோட முன்னாடி இங்கேயோ சொன்னதை கொண்டு வந்து இழுத்து டமால்னு சொல்லி அதெல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். அந்த படம் பிடிச்சதுக்கு அப்புறம் சுதா கொங்கராவ் பார்க்கும்போது தான் மணிரத்னமோட அசிஸ்டன்ட். மணிரத்னம் அசிஸ்டன்ட்னா பயங்கரமா ஆனா இது வந்து வேற மாதிரி இருக்கு. ஆனா இது ஒரு மாதிரி நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. ஆப்வியஸா அப்ப இருந்து ஃபாலோ பண்ணும்போது அடுத்த படம் ஒண்ணு வராது. இறுதி சுற்றுலயுமே வந்து ஒரு தெனாவட்டு இருக்கும். யாரு கிட்ட சொல்றேன்? மேடி கிட்ட. ஓகே, ஆமா, பயங்கரமான ஒரு தெனாவட்டு இருக்கும். தெனாவட்டை தாண்டி மீட்டிங் வைக்கும்போது மீட்டிங் குடிச்சிட்டு வந்திருக்க. பியர் குடிச்சிட்டு மீட்டிங் வரா? ஏய், நான் சரக்கு அடிக்கும் போது உன்னை யாரையா மீட்டிங் வைக்க சொன்னா? ஏய் சுமாரியா தேவ், டைம் இல்ல, பாயிண்ட்க்கு வா. அந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து ஆண்கள்னாலே ரங்கடானவங்க, இந்த மாதிரி வந்து அடங்காதவங்க அப்படி போர்ட்ரே பண்றாங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சில பேர் வந்து இதை அப்படி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற எனக்கு அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப மட்டியாதான் ஃபீல் ஆகும். அப்படி எடுத்துக்கிறாங்களா? அப்படி எடுத்துக்கிற எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு படத்துல குண்டா இருக்கவன் வில்லனா வச்சிருக்காங்க அப்படின்னா உடனே குண்டா இருக்கவங்களாம் நீங்க கெட்டவங்களா காட்டுறீங்களா? தொடர்ந்து ஒரு விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கும்போது நீ அந்த கேள்வி எழுப்புறது கரெக்டான ஒரு விஷயம் வச்சு. எத்தனை நாளைக்கு என்ன இதையே பண்ணிட்டு இருப்பீங்க? அது கூட அந்த மாதிரியான கேள்விதான். அதான் அப்படி ஒரு ஸ்டீரியோடைப்புக்குள்ள போகணும்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு டேரக்டர் இருக்காரு, அந்த டேரக்டர் ஒரு 10 படம் எடுத்தாரு. இந்த 10 படத்துலயும் ஒரே மாதிரியான இது இருக்கவனே வரான் அப்படிங்கிறப்ப நீ யாரையோ டார்கெட் பண்ணி தான் வைக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றான். ஒரு படத்தை வச்சோ ஒரு இதை வச்சோ இப்போ இறுதி சுற்றை வச்சு சுதாட்ட கேக்குறாங்கன்னா அவன் மட்டியா தான் இருப்பான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவன் வந்து அவங்க எலமெண்டா இருக்கானா அவனுடைய ஒரு அதுதான் சொல்ல வந்தேன். அவன் பார்த்த விஷயங்கள் வந்து அந்த மாதிரி, அதுதான் அந்த கேரக்டர் வந்து இப்படி ஆக்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறது சொல்லப்படாத ஒரு கதை. ஸோ அவன் ஒரு பேஷனேட்டான ஒரு பாக்ஸரா, ஒரு தோத்து போன பாக்ஸருடைய ஒரு உருவமா தான் எனக்கு மேடியை பார்க்கும்போது தெரிஞ்சது. தோக்கடிக்கப்பட்ட வெறும் இல்ல ஸ்போர்ட்ஸோட போயிருந்ததுன்னா அதுல ரொம்ப சகஜமான விஷயம் வச்சுக்கோ தோல்விங்கிறது. இது பர்சனலா நிறைய அதுல இருந்தனால அவங்க ஒய்ஃப் விட்டுட்டு போனது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மனிதனால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அப்படி ஒரு பாஸ்டோட ட்ராமாலாம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிறப்போ, ஆனா அவன் பேஷனுக்கு வந்து உண்மையா இருந்திருக்கான். அவன் ஃபீல்டுக்கு எவ்வளவு உண்மையா இருந்திருக்கான். அது மேல இருந்த லவ் எவ்வளவு
எவ்வளவு ட்ரூவா இருந்திருக்கீங்க? எல்லாமே நல்லா வெல்த்தா இருக்கிற ஒருத்தவங்க எவ்வளவு கரப்டடா இந்த விஷயத்த நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க என்னென்ன மாரியான ஒரு சில்லறத்தனமான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதும் காட்டப்படுது. எதுவுமே இல்லன்னா, எனக்கு இது புடிச்ச ஃபீல்டு நான் அதுக்காக உள்ள வந்தேன். இந்த இடத்துல வர்றவங்க ரொம்ப கம்மி பேர் தான். உண்மையான டேலண்டோட வர்றவங்க கம்மி பேர் தான். ஸோ என்ன மாதிரி நெறைய பேர நான் எடுத்துட்டு வருவேன்னு ஒரு பேஷனோட அவன் இருக்கான். எவ்வளோ புரோக்கனா இருந்தாலும் அந்த விஷயத்துல அவன் கரெக்ட்டா இருக்கான். இவரு சொல்றது தான். நாசர் சொல்ற டயலாக் மாரி தான். ஸ்டார்ட்டிங்ல சொல்லும்போது, "நீ நீ கெட்டவன்யா, எவ்வளோ விஷம்யா உனக்கு நாக்குல எவ்வளோ விஷம்" அப்படின்னு. கடைசியா கிளம்பி போகும்போது, "நீ நல்லவன்யா" அப்படின்னு சொல்லி அந்த மாரியான கேரக்டர். நம்மளும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் மேடியோட கேரக்டர ஃபர்ஸ்ட்ல இருந்தே. மேடி கேரக்டர் ஒண்ணு மாரி, அதே அதாவது மேடிய புரிஞ்சுக்கிற ஒரு ஆர்க்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுல வந்து ரித்திகா அவங்கள எடுத்துக்கிட்டேன்னா, அவங்களோட ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும். அவங்க புரிஞ்சுக்கிறத தாண்டி. ம். அதாவது ஸ்டார்ட்டிங்ல ஜாலியா இது பண்ணிட்டு அந்த ஏரியாக்குள்ள ஒரு சுத்திட்டு இருந்த ஒருத்திய, அவளுக்கு பாக்ஸிங்னா என்னன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அவள அந்த ஸ்போர்ட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து, அந்த ஸ்போர்ட்ட அதாவது அவளுக்கு மேடிய ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு காசு வேணும். காசுக்காக அந்த ஸ்போர்ட்டுக்குள்ள அதான் வருவா. அததான் அந்த ஆர்க்க சொல்றேன். அதான். காசுக்காக ஸ்போர்ட்டுக்குள்ள வருவா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அந்த ஸ்போர்ட் புடிச்சு போகும். அந்த ஜெயிக்கிறது அந்த விஷயம்லாம் அது ஒரு டோபமைன் ஹிட் குடுக்கும். அது புடிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்ட தாண்டி அத சொல்லிக் குடுக்குற மேடிய பிடிக்கும். ஆக்சுவலா இப்ப ஸ்போர்ட்ட பிடிக்கும்னு இல்ல. ம். அவள வந்து கொஞ்சம் பயங்கரமா திட்டிருவாப்புல. உன் அந்த முன்னாடி வெறி. தோற்க கூடாதுங்கிறது தான். ஸ்போர்ட் அந்த வெறி. பாக்ஸிங் மேலலாம் அவளுக்கு எப்பயுமே விருப்பம் கிடையாது. நீ என்ன அந்த ஈகோ. செய்யக்கூடாது. அந்த ஈகோ ஈகோ. இருக்கும். அந்த ஈகோ ஆ. அதுக்கப்புறம் அந்த ஈகோ கண்டிப்பா. லவ்வா மாறுது. லவ்வா மாறும். அதுக்கப்புறம் மேடிய பிடிக்கும். யாருக்காக சண்டை போடுறோம்? நான் இங்க யாருக்காக ப்ரூவ் பண்ணணும்? அப்படிங்கிற அந்த ஒரு பர்ப்பஸ் தான். அல்டிமேட் பர்ப்பஸ் தான் இந்த படத்தோட ஒரு பியூட்டி அப்படிங்கிறது. அது அந்த ஆர்க்கும் சூப்பரா போகும். ஈவன் போய்க்கிட்டு இருக்கும்போது அவங்களும் வந்து மேடிய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களும் கடைசியில தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். சுதா கொங்கராவுக்கு இந்த பக்கம் எப்படி இறுதி சுற்றோ, அதே மாரி இந்த பக்கம் ஹெச் வினோத்துடைய சதுரங்க வேட்டை. அந்த ஒரு படம். ஏங்க என்னங்க கோயம்புத்தூர பத்தி படம் எடுத்து வச்சிருக்கீங்க? ஏய் உட்காந்து லிஸ்ட் போட்டு என்னென்ன ஸ்கேமு அப்படின்னு லிஸ்ட் போட்டு அது அத்தனையும் படமா எடுத்திருப்பாரு. ஆனா அது கொஞ்சம் கூட அந்த லிஸ்ட்ல வந்த மாரியே இருக்காது. பயங்கரமா படத்தோட ரேண்டமா பிளிங்க் ஆயி வந்துரும். எனக்கு எந்த மாதிரி தெரிஞ்சது அப்டின்னா, இது அந் அந்த பத்தி தான் இது வருதா? இல்ல வந்து அந்த மாதிரியான ஒரு டோன்ல வருதா? எல்லாருக்கும் அப்படி தோணுமா? அப்படிங்கிறது தெரியல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மனி ஃபோக்கஸ்டா, மனி மைண்டடா வந்து இருக்கிறனாலயா இருக்கும். இது அந்த ஒரு வசனம். இந்த படம். ஒருத்தன்ட்ட இருந்து உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா, அவன்ட்ட இருந்து நீ கருணை எதிர்பார்க்க கூடாது. அவன் அவன் ஆசைய ஆசைய தூண்டணும். தூண்டணும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். யோசிக்க முன்னாடி, "டேய் இதெல்லாம் நம்புவீங்களாடா?" அப்படிங்கிற மாரியான விஷயம்லாம் இருக்கும். ஆனா நம்பி இருக்காய்ங்க ஆமா. அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தான் இல்ல. இப்போ வரைக்குமே நம்பிட்டு இருக்காங்க. அந்த மாரி நெறைய சித்திர விஷயங்கள். குள்ளர்கள்லாம் இருக்காய்ங்கன்னா. இல்ல அவ்வளவு மோசமா இல்ல. இப்போ அந்த இருக்காய்ங்கல்ல. ஒருத்தன நம்பி காச போட்டு இருக்காய்ங்கல்ல. இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஃபேமிலிஸு அந்த மாரி. அப்படின்னு இப்போ வரைக்கும் அவன நம்பி. இருந்துட்டு தான் இருக்கோம்னு வச்சுக்கோயேன். நெறைய விஷயங்கள் நம்ம நம்பி நம்ம போட்டு ஏமாந்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி அதோட ஒரு அன்றே கணித்தார் ஆண்டவர்ங்கிற மாரி ஒரு விஷயம் ஹெச் தான் வினோத் வந்து இந்த படம் தான் சதுரங்க வேட்டை. அதுல நம்ம சதுரங்க வேட்டை பேசணும்னா கண்டிப்பா நட்டி பேசியே ஆகணும். ஸோ நட் அவருக்கு அப்படி ஒரு ரோல் கிடைச்சது அவருக்குமே ஒரு கிஃப்ட் தான்ற மாரி நினைக்கிறேன். ஏன்னா, பிளெஸ்ஸிங் தான் அதுக்கப்புறம் அவர் நடிச்ச எந்த படத்துலயுமே வந்து நட்டி திரியிறாரோ இல்லையோ, அந்த கேரக்டர் ஒரு செகண்டு ஞாபகம் வந்திருக்கு. ஆமா ஞாபகம் வந்துருது. காந்தி. அவரு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவர் எங்கேயாவது பேசிட்டு இருக்கும்போது, அந்த டயலாக் "இன்னைக்கு என்னோட BMW வெளிய நிக்குது" அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன், என்னோட BMW கார் வெளியில நிக்குது. அப்படின்னு சொல்லி அது இடையில வந்துட்டு போகுது. அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய, அதாவது மறக்க முடியாத மாரியான ஒரு கேரக்டர வந்து நட்டி சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஆ. இப்படி இப்படி சீனா யோசிச்சோம்னா இளவரசு பயங்கரமா அதுல பண்ணியிருப்பாரு. ஆ அந்த கேரக்டர் செட்டியார். கூட கூட வர எல்லாருமே என்னது இளைய தளபதி இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இப்போ வரைக்கும் டெம்ப்ளேட் தானே. அதே வினோத் இப்போ தளபதி கூட படம் பண்றாரு. அதான் growth. இந்த ஐரணின்னு சொல்றதா? எப்படி சொல்றது? என்னங்கிறது தெரியல. ஏய் அப்படின்னா ஐரணின்லாம் இல்ல. ஃபன்னா தான் வச்சிருக்காரு அங்கேயே. ஸோ அது அப்படி அதாவது தளபதி ரெஃபரன்ஸ வச்சு படம் பண்ணவரு, இப்ப தளபதி கூட படம் பண்றாரு. ஆமா. இத வந்து நம்ம growth. அப்படிதான் எடுத்துக்கணும். ஆமா. நெறையா விஷயம் வந்து போற போக்குல சொல்லிட்டு போன படம். எனக்கு ஹெச் வினோத் படங்கள் பிடிக்கிறதுக்கான காரணமே, பயங்கரமான ஒரு என்டர்டெய்னரா இருக்கும். அத தாண்டி ஒரு அவேர்னஸும் வந்து அதுக்குள்ள சமூகத்து மேல பெரிய அக்கறை இருக்குங்கிறது அவர் ஆ படங்கள் பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகுது. அவேர்னஸும் எது பண்ணா முழுக்க முழுக்க மணி பேஸ்டான அவேர்னஸ் வந்து அவர் அப்படி படங்கள்ல நம்ம சொல்ல வந்து முடியாது. நெறைய சதுரங்க வேட்டை தான் அப்படி தோணுச்சு. தீரன் அப்படி கிடையாது. ஸோ அப்படி ஒரு சதுரங்க வேட்டையில தான் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீ நீ சொன்ன மாரி அந்த இன்சிடென்ட்டா வந்தாலுமே, அது வந்து அப்படி ஃபீல் ஆவாது. ம். அது பயங்கர கோர்வையா போகும். அப்புறம் அந்த கேரக்டர் அவங்க அந்த எம்எல்எம்ல வந்து ஜாயின் பண்ற கேரக்டர் அவங்க சூப்பரா பண்ணியிருப்பாங்க.
ரொம்ப நம்பி கடைசியில அவங்களும் இதாயிட்டு ஏமாந்து கடைசியில அப்புறம் அவங்க கூட தான் அவர் வந்து ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சமயத்துல அங்க ஒரு பாட்டு ஒரு சூப்பரா இருக்கும். ஷான் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. பயங்கரமான ஒரு என்ன சொல்றது நல்லா இருக்கும். மியூசிக்காவும் படம் சூப்பரா இருக்கும். ஸோ அப்படி ஒரு படம் தான் சதுரங்க சதுரங்க வேட்டை. வேட்டை. மறுபடியும் அகைன் சுதா குங்கராவ் கிட்ட வந்தோம் அப்படின்னா, இந்த தடவை தியேட்ரிக்கல் ரிலீஸ் கிடையாது. ஓடிடி ரிலீஸ் தான். அது வரைக்கும் ஃப்ளாப் இல்ல. நல்லாவே போகாத ஒரு படங்கள் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காரு சூர்யா அப்படிங்கும்போது, அவர் எடுத்து நான் ஒரு பயோகிராஃபி பண்றேன். பயோபிக். பயோபிக் வந்து பண்றேன். பயோபிக் பண்ண போறோம் சூர்யா வச்சு அப்படின்னா, இது எந்த மாரி ஒர்க் ஆக போகுது? ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு படங்கள் எதுவும் பெருசா போல அப்படின்னா, இல்ல பரவால்ல. ஓடிடி ரிலீஸ் வேற. தியேட்ரிக்கல் ஃபைட் இல்ல படத்துல. ஆ படத்துல ஃபைட் இல்ல. தியேட்ரிக்கல் ரிலீஸ் தான். ஓடிடில வேற வருது. தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரிலீஸ் இல்ல. We தியேட்ரிக்கல் want offline exams. தியேட்ரிக்கல் ரிலீஸ் இல்ல. ஓடிடி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இருந்தா, இல்ல எவ்வளவு என்ன வேணா சொல்லு. என்ன வேணா பண்ணிக்க. எங்க அப்பா யாரு தெரியுமா? அப்படிங்கிற மாரி இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த கேரக்டர் பேர் ஒண்ணு இருக்குல்ல. நெடுமாறன் ராஜாங்கம் அப்படிங்கிற ஒரு பேரே வந்து அப்படி ஒரு பவர் இருக்கு அதுல. அதே சமயம் இந்த பக்கம் பொம்மி அப்படியே எனக்கு அந்த பிஜிஎம் வந்து பின்னாடி ஒரு பருந்தா அப்படின்னு சொல்லி again ஜிவி. ஒரு பயங்கரமான Actually, பில்லர். sorry, இறுதிச் சுற்றுல வந்து மியூசிக் பத்தி பேசாம விட்டுட்டோம். சந்தோஷ் நாராயண். சனா தான் வழக்கம் போல பிச்சு விட்டுருப்பாப்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா இருக்கும். எனக்கு அந்த டைம்ல ரொம்ப வைப் பண்ணி கேட்டிருந்த வைப்புனா அப்படி இல்ல. ரொம்ப பிடித்து அடிக்கடி கேட்டுட்டு இருந்த ஒரு பாட்டு வந்து உசுறு நரம்புல தி பாடியிருப்பாங்க. உசுறு நரம்புல நீன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. பயங்கர வந்து வா மச்சான் அந்த ஒரு கிரீஃப் தெரியும். எனக்கு அது மாதிரி முத்தமழை ஃபீல் ஆச்சு. தீயோடது. ஆனா பட் அது நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. அதாவது சின்மயி பாடினதும் எந்த அளவு இதா இருந்ததோ அதே அளவுக்கு எனக்கு ஜி பாடினது சின்மய பாடினது வந்து ஜாய்ஃபுல்லான வெர்ஷன். ஜாய்ஃபுல்லுங்கிறது அங்கேயே ஒரு ஏக்கம் இருக்கு. பட் இதுல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அப்படி தி பாடின உசுர நரம்பு. அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம நீ அடுத்து வா மச்சானேவா இருக்கட்டும். போடா போடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன ஏன் சண்டைக்காரா? ஏ சண்டைக்காரா ஏ சண்டைக்காரா தான் சூப்பரா இருக்கும். தலைய வந்து அதை கேட்டுட்டு அப்படியே வந்து மஞ்சால தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். போன பார்த்ததும் வழியோரமா. உங்களுக்கு யாரும் டெடிகேட் பண்ணாங்க? இல்ல அப்படி இல்லை டெடிகேட் பண்ண சரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ சூரரை போற்றி. கமிங் டு த பாயிண்ட். பயோபிக். அதாவது மதுரையில இருந்து ஒருத்தர் எல்லாரையும் வந்து மதுரையா தம்பி மதுரையா எல்லாரையும் ஃபிளைட்ல போக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு வந்திருக்கு. அது ஏன் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பேக் ஸ்டோரி. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஆக்டிங் வந்து வேணும். இது எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணி கடைசியா அவர் சக்சஸ் ஆறாரு அப்படிங்கும்போது நம்மள போடும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். ஹோப் இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா சூர்யா அப்படிங்கிற ஒரு ஆளுமை வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிங்ல புல் ஆஃப் பண்ணியிருப்பாரு. அந்த அப்பா இறந்ததுக்கு போக முடியாத ஒரு சீன். இந்த சீன் அந்த ஒரு சீன் அவரை போய் பார்க்கணும். அப்படிங்கிற மாதிரி யாரையா நீ ஏன் உனக்குலாம் ஏன் நல்ல படம் வந்து செலக்ட் பண்ணி நடிக்க மாட்டேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோவம் வந்து வர வைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆக்டர் பயங்கரமா நடிச்சிருப்பாரு. அதை தாண்டி எனக்கு ரொம்ப எமோஷனலான சீன். எனக்கு இந்த அப்பா இதுக்கு போக கூடாது கூட எமோஷனலா அழுகலாம் அந்த சீனுக்கு வரல. எனக்கு எங்க அழுகு வந்துச்சுன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு ஏறிட்டு இருக்கும். அங்க பாட்டி அந்த ஊர்ல வந்து ஒரு பாட்டி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. தம்பி அனுப்பியிருக்கேன் வந்துச்சா அப்படின்னு 120 ரூபாய் என்னமோ. எனக்கு இப்ப சொல்லும் போது லைட்டா கண்ணு அது ஒண்ணு. அதே மாதிரி கருணாஸ் எடுத்து வந்து கொடுப்பாரு. உங்காம திங்காம உழைச்சு உண்டியல்ல போட்டு சேர்த்து வச்சது எல்லாத்தையும் வச்சு நிம்மதியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாப்பி சந்தோஷத்துல பாப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் அது மல்லுக்கு நிக்கும். இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியா இருக்கட்டும். சொல்லும் போது கூஸ்பம்ஸ் ஆகுது எனக்கு. அந்த மாதிரி அது சொல்லிட்டு கடைசியில அவங்க அம்மா ஜெயிச்சிருவேல சாமி நம்பி இருக்கோண்டா ஜெயிச்சிடா அப்படிங்கிறதுதான் அவங்க சொல்றதா இருக்கட்டும். பொம்மி அதுக்கப்புறம். ஆனா எமோஷன் ஒண்ணுதான்.
எமோஷன் வேற வேற. அவங்க சொல்ற கன்டென்ட் வந்து ஒண்ணுதான். என்ன எந்த மாதிரி ஒவ்வொரு சொல்றாங்க இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஹிட் ஆகணும். அவங்க கேரக்டர் இந்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி. பொம்மை சொல்றது வந்து இந்த அவ்வளவு உரிமை இருக்கும். நீ ஏன்டா இப்படி உட்காந்துருக்க அப்படிங்கிற உன்னால முடியாதா அப்படிங்கிற கோவம் தான் வந்து இருக்கும். அது சூப்பரா வந்து ரைட் பண்ணப்பட்டிருக்கும். அதுலயுமே வந்து உசுறு நரம்புல மாதிரி இதுல எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப இதுன்னா 4 நிமிஷம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதுவும் 4 நிமிஷம் ஒன்ன காணாம 4 நிமிஷம் நான் உடனே பாடுறேன் அப்படிங்கப்பா. அந்த பாட்டு வந்து பாட்டு. சூப்பரா இருக்கும். அது எல்லா பாட்டுமே மண்ணுருண்டையா இருக்கட்டும், ஆகாசம். மண்ணுருண்டைலாம் சூப்பரா இருக்கும். லிரிக்கலா பயங்கரமா இருக்கும். நான் இப்போ வரைக்கும் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க பாட்டு வந்து ஆகாசம். அது இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு ஆமா முன்னாடி ஆமா இந்த அதுல முன்னாடி ஒரு பிட் வந்து சூப்பரா இருக்கும். டாரே தரராரே அப்படின்னு சொல்லி அது பயங்கரமா இருக்கும். எப்படி நாங்க வந்து போன எபிசோட்ல நினைக்கிறேன். போன எபிசோட்ல பேசின பைசன் மாதிரி அந்த படம் எப்படி ஹோப்புக்கான ஒரு படமோ அது மாதிரி இதுவும் வந்து இந்த கடைசியில நாம ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்தா இந்த மாதிரி அந்த இடையில கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. ஆமா நிறைய வாய்ப்புகள் வந்த போதும் நான் வந்து இல்ல நீ கூட நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டருமே நெடுமாறனுமே வந்து அவ்வளோ அவ்வளோ டவுன்ஃபாலை சந்திச்சு அவ்வளோதான் சரி அட்லீஸ்ட் காசை கொடுத்து இதுவாச்சும் பண்ணலாங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல கூட இல்லடா நான் நினைச்ச சாதிச்சே தீர்வேண்டா அப்படிங்கிற அந்த ஒரு வெறியில பண்ண ஒரு விஷயம் தான் வந்து அந்த ஃப்ளைட்டு இது பண்ணது. டெக்கன் ஏர்லைன். இந்த படம் வந்து படம் பார்த்து முடிச்சிட்டேன். பார்த்து முடிச்சுட்டு அப்போல்லாம் வந்து மீம் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனோம் இல்லை அமேசான்ல போய் ஏர்பிளைன் எவ்வளோ அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. நான் அந்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த நெடுமாறன் ராஜாங்கம் அந்த கேரக்டரோட ஒரு எஃபெக்ட்டுங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கடைசி வரைக்குமே அந்த கேரக்டர் இருக்கும். அதோட பீக் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃப்ளைட்டு ட்ரெயின் ஆக போகுது மேலே சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ் சொல்லி அங்கே இறக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அங்கே இறக்கடா அது வரைக்கும் உனக்கு ஃபியூல் இருக்குல்ல அங்கே இறக்கடா பார்த்துக்கலாம். டேய் இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகும்டா அங்கெல்லாம் இறக்கக்கூடாது மேடியை கொடுத்து அப்படின்னு தான் நீ இறக்கடா நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறக்கிடுவாங்க. இவன் கேட்டுக்கிட்டு இருப்பான் யாருப்பா நீ இந்த ஃப்ளைட்டோட ஓனர் அப்படிமா சொல்லிட்டு போகும்போது சூப்பராக இருக்கும். சூப்பராக அப்புறம் டிஏஜிங் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. கூலி வரைக்கும் எனக்கு கிடைச்சு நான் முடி வளர்த்துட்டு வரேன் உடம்ப குறைச்சு முடி வளர்த்துறது கூட ஓகே உடம்ப குறைச்சு இது பண்ணி அப்படியே எந்த பக்கம் வந்தா உடம்பு இடமா ஏற்றி திரும்ப டெடிகேஷன் அப்படிங்கிறது சூரிய போட்டுல அப்படி கண்கூடா தெரியும். இப்போ வரைக்கும் இருக்கு. ஸ்டோரி செலெக்ஷன் மட்டும் நல்லா பண்ணாருன்னா அப்படி ஒரு படம் தான் வந்து சூரரை கோட் சூரரை போட்டு கோட்டா உடனே வந்துடுவானுங்க. அதுவும் நாங்க தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நாங்க தான். சரி இப்போ இந்த பக்கம் நெடுமாறன் ராஜாங்கம் சொல்லிட்டு இருந்தோம் சூர்யா. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அவர் தம்பி கார்த்தியை வச்சு ஹிச்சிகனவுத் வந்து தீரன் அதிகாரம் 3 அப்படின்னு சொல்லி ஒரு படம். எனக்கு இந்த படம் வந்து பெருசா எதுவுமே தெரியாது. ரிலீஸ் ஆன டைம்லயோ இல்லை வந்து அது கொஞ்சம் நல்லா டிவியில தான் பார்த்தேன். சூப்பரா போயிட்டு இருந்த சமயத்துலயும் எனக்கு அந்த படம்லாம் தெரியாது. நான் டிவியில தான் பார்த்தேன். அப்போலாம் நம்ம என்னடா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது டிவியில் பார்த்துட்டு பயத்தை ஏற்படுத்திட்டா இந்த உவரியா கேங் கருநாகத்தோட ரேகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலவேஷன் வரும். ஒரு அவ்வளோதான் ஒன்று பண்ணுவானுங்க. அதுலேயே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போதான் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டே வந்துச்சு ரீசெண்டாக தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீடு வேற தனியாக தான் இருக்குமா கொஞ்சம் தோட்டத்துக்குள்ளே சுற்றி வந்து அவ்வளோ வீடுகள்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. எனக்கு இதை பார்த்துட்டு நைட் எல்லாம் யாரு வந்துட போறாங்க யாரிய பார்த்தாலே டிராமா இவங்களா அப்படிங்கிற எனக்கு பயம் அந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம். இன்னொன்னு அதுல இதுவுமே நல்லா இருக்கும். ஆக்சுவலா போலீஸ்க்குள்ள இருக்க அந்த டீட்டெயிலிங் அதாவது அவங்களுக்குள்ள இங்க எப்படி ப்ராசஸ் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுனால ஒரு டீட்டெயிலிங்ல இந்த செலெக்ஷன் கத்தி இருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த படத்துல வந்து தப்பா கட்டி சும்மா ஏதாவது காட்டிக்கிட்டு இருக்கு. இல்ல வந்துட்டு அந்த கத்தியை வந்து இப்போ எடுக்கணும் கர்ச்சீஃபை போட்டு இப்படி எடுத்து இப்படி ஃபிங்கர் பிரிண்டிங் ஐயோ அதை மறந்துட்டேனே அப்படிங்கிற எப்படி நிறைய படம் பார்ப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு கலாய்ச்சி விட்டுருக்கோம். ப்ராசஸ் எப்படி இருக்கும் ரைட்டராகவும் நீ உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் வெளியே கொஞ்ச நாள் நின்று இருக்கணும். வெளியே போயிட்டு வர அந்த படம் பார்க்கும்போது ஓகே இது இப்படிதான் ஒர்க் ஆகுது போல அப்படிங்கிறது நமக்கு தெளிவாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்த படங்கள் வந்து பெருசா ஓடாத காரணம் அவர் இந்த அளவுக்கு இங்க டீட்டெயிலிங் கொடுத்துட்டு அங்க மேலோட்டமா லெவல் வந்து இங்க செட் பண்ணிட்டாரு. செட் பண்ணிட்டு ஒரு மேலோட்டமா படம் அப்படி போயிட்டனால அதுக்கு காரணமும் என்னன்னா இந்த லெவல் செட் பண்ண படங்களுக்கான
ரெஸ்பான்ஸுங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ இது நேர்கொண்ட பார்வை கிடைச்ச ரீச் தீரன் அதிகாரம் 1 கிடைச்சதானா பேசப்பட்டுச்சு. ரிலீஸுக்கு அப்புறம் டிவில எல்லாத்துலயும் பார்த்தோம். "ச்சே! என்ன மாரியான ஒரு படம்?" அப்படிங்கிற மாரி பேசப்பட்டுச்சு. நேர்கொண்ட பார்வை அப்பயே நல்லா அப்பயே பேசப்பட்டுச்சு. அகைன் அது கமர்ஷியலா பெருசா போகலையே. அதுவும் கமர்ஷியலா அதுக்கு அடுத்து வந்த படங்கள் 2மே வந்து கமர்ஷியலா பயங்கரமா போச்சு. ஸோ இது இப்படி பண்ணாதான் இது மார்க்கெட் போல அப்படிங்கிற அவரு மேபி அதுக்கு அடாப்ட் ஆயிட்டாரோ. மார்க்கெட்ட புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் அடாப்ட் ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு டீடைலிங் கொடுத்தாரு. இப்ப எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவர் அதுக்கு ரெடியா இல்ல. ஒரு ரிஸ்கா தான் வந்து அதை பாக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டீடைல் நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஆபீசர் அவர் இந்த மாதிரி மிஷனுக்குலாம் போறாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரைனிங் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலி ஒரு போலீஸ் ஒரு காப் ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட ஃபேமிலி வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்க, இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதாவது போலீஸுமே அங்க எவ்வளவு அடி அங்க இதுல போயிட்டு லாக் ஆகி ராஜஸ்தான் போய் லாக் ஆகி துரத்துவாங்க பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு டேய் அவன் போலீஸ்ரா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இதுவே அந்த படத்திலேயே கூட இன்னொரு விஷயமும் வந்து காட்டியிருப்பாங்க. நிறைய வீட்ல வந்து இதே மாதிரி அவங்க வந்து நிறைய வீட்ல கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போதுமே இது பெரிய கேஸா இவ்வளவு பெரிய ஒரு ஆபீசர் டீம் அமைச்சு இவங்க சால்வ் பண்ற கேஸா வந்து ஆகாது. எம்எல்ஏவோ ஏதோ ஒரு பெரிய ஆள் வீட்ல வந்து அது நடக்கும். அது நடந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த கேஸ் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இவங்க எல்லாம் அப்படி ஒரு ஆளை போய் அடிச்சிருக்கோங்கிறதே அவனுக்கு தெரியாது. ஆமா, ஏதோ பெரிய வீடு நிறைய இடம் வச்சிருக்காங்க. போய் இந்த மாதிரி அப்படி போய் இது பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கோரமான இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் இப்போ நமக்கு இவ்வளோ இதா பேசுறோம் அப்படிங்கும்போது அவ்வளோ இதாக நமக்கு காமிச்சவர் தான் காமிச்சவரு. அவரு அதை நேரடியா பார்க்கும்போது இதுக்கான ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது அவர் எவ்வளவு சிந்திச்சிருப்பாரு. எத்தனை விஷயங்கள் இதுல காட்ட முடியாம போயிருக்கலாம். சென்சார்ல மாட்டலாம். மீன் அவ்வளவு கோரா இருந்திருக்கலாம் அப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரியானதா இருக்கட்டும். அதுலயே வந்து இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிறத பார்த்து அப்படியே எழுது அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவு முட்டாளா இருக்கானுங்க. அது வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு. போலீஸ் சைடா இருக்கட்டும், இந்த சைடா இருக்கட்டும், எவ்வளோ போய் டீப்பரா டீட்டெயில்டா உட்காந்து இது பண்ண முடியுமோ அந்த பஸ் சேஸ் சீனு டெக்னிக்கலா இப்போ வந்து டெக்னிக்கலா வந்தீங்க அப்படின்னா பயங்கர சூப்பரா வந்து புலா பண்ணியிருப்பாங்க. அந்த 2 பஸ்ஸும் ஈக்குவலா ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு மேல ஃபைட்டு. இது வந்து 2 பஸ் ஈக்குவலா போகுது. அதுக்கு மேல ஃபைட் பண்றதே ரிஸ்கான விஷயம். அதை ஷூட் பண்ணணும் நம்ம அப்படிங்கிறது இன்னும் பயங்கர ரிஸ்கான விஷயம். இது ஒண்ணு நடந்திருக்கு. இப்படி ஒண்ணு உண்மையிலே பண்ணிருக்காரு அந்த போலீஸ் ஆபீசர் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இல்ல அந்த அளவுக்கு இதா இருந்திருக்குமா, இவ்வளவு டென்ஷா இருந்திருக்குமா. 2 பஸ் தாவி இருப்பாங்க, அப்படியே ஏறி பிடிச்சிருப்பாங்க. அப்படின்னாலும் இதை ஷூட் பண்ணிருக்காங்களே அந்த அளவுக்கு மெனக்கட்டு இவ்வளோ. இன்னொன்னு இதுல பார்க்கும்போதே லொகேஷனாவே பயங்கரமா இருக்கும். தீரன்ல வந்து பயங்கரமா இருக்கும், பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அந்த சாம்பல் ஓநாய்கள் அதெல்லாம் வந்து சொல்லும் போதே எனக்கு என்ன அதையும் சொல்லணும். ஆக்சுவலா சூரிய போட்டர்லயே சொல்லணும்னு நினைச்சேன். வசனம் ஒவ்வொன்றும் தீயா இருக்கும். அது மாதிரி தீரன்லயுமே வந்து டைலாக்ஸ் சூப்பரா இருக்கும். எனக்கு சூரரை போட்டுல வந்து சூரரை போட்டரா இருக்கட்டும் இல்ல இறுதி சுற்றா இருக்கட்டும், எனக்கு டைலாக்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு அது சர்ப்ரைஸா இல்ல. கேட்டு வாங்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல, இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதே டைரக்டர் கிட்ட தான் இருக்கு. அதனால சொல்றேன். ஸோ இப்போ மணிரத்னம் அவருடைய ஏடி அப்படின்னாலும் அங்க வேற அப்ரோச் தான். ஆமா, வேற அப்ரோச் தான். இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி வேணும், இவ்வளவு ஷார்ப்பா வேணும் டைலாக். எல்லா டைலாக்குமே ஷார்ப்பா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒரு கேரக்டர் ஒன்று பேசுது அப்படின்னா அது கதையில ஏதாவது ஒரு மூலையில கனெக்ட் ஆகிற மாதிரியான டைலாக்ஸ், மீனிங்ஃபுல்லா இருக்கிறதா இருக்கட்டும். அதே நேரம் அங்க இந்த சினிமாத்தனம் இருக்கும். அங்க நம்மளால அதை கனெக்ட் பண்ணிக்க பார்த்துக்க முடியும். கூஸ் பம்ப்ஸ் ஆகும். எல்லா விஷயமும் இப்போ ஒரு படம்னு நம்ம எதிர்பார்த்து போனோம்னா இன்டர்மிஷன், கிளைமேக்ஸ் அது இல்லாம வந்து ஹீரோ அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கிற சீன், இந்த மாதிரி ஒரு 2-3 பீக் எலமெண்ட்ஸ் தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வைங்களேன். இப்போ நாங்க பேசின இந்த 4 படத்துலையுமே நீங்க பாத்தீங்கன்னா 4 படம் சதுரங்க வேட்டை மட்டும் இருக்கும். அது பீக் எலமெண்ட்ஸ் இருக்கும், ஆனா வேற மாதிரி இருக்கும். இந்த 4 படங்கள்லயுமே சர்க்கசம் அந்த மாதிரியான ஒரு சட்டையர் பண்ற படம் தான் இந்த 2 படம். முக்கியமா சூரரை போட்டு தீரன் அதிகாரம் ஒன்றும் பாத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான பீக் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இப்ப நான் சொல்லும் போதே 4-5 வந்து அந்த பஸ் எலமெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பேசும்போது திரும்ப உட்காந்து பார்க்கணும். அதுல எப்படி சூப்பர் ஃபேவரட்டான ஒரு சீன் சொல்றேன்னா, தீரன்ல சூப்பர் ஃபேவரட்டான சீன் வந்து இந்த போனு கன்னு அதுவும் எடுத்து வச்ச பிளேட் தான் திருமண ஒரு சீன் தான். கிட்டத்தட்ட அந்த ரெட் பில் ப்ளூ பில் பேசி அது எப்படின்னா அங்க என்ன எனக்குன்னு இல்லை, அவங்களுக்கான நியாயங்கிறது வாங்கி கொடுத்தே அவங்கள. இது வேலையா குடும்பமாங்கிறது இல்லை.
நியாயம் வாங்கி குடுக்கறதுங்கிறதுக்கு அங்க ஆள் இல்ல. அந்த 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 தீரன் அந்த 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 கேரக்டர்னால மட்டும் தான் அது முடியும்னு வச்சுக்கோ. ஃபேமிலிங்கிற கிட்டத்தட்ட அங்க 2 ஸ்டாண்டே இல்ல. அவரு டிசைட் பண்ணிட்டு தான் அந்த 4 அந்த சீனே வந்து இருந்திருக்கு போல அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஓமாவை தேடி கிளம்புன ஏன் பிரியா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. லிட்டரல் இல்ல. அதே வார்த்தைக்கு தகுந்த பயங்கர மொமெண்ட்ஸா அமைஞ்சிருந்த படம் தான் தீரன் தீரன் அதிகாரம் ஒன்று. சீக்வல் ஏதோ வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். வந்த பாடு இல்ல. தீரன் அதிகாரம் 2ன்னு சொல்லி இல்ல. ஆக்சுவலா ஆனா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட படம் பண்ண டைம்ல இன்டர்வியூஸ் எடுத்தப்போ அதிகாரம் 1ன்னு வச்சிருக்கீங்களே, அப்போ பார்ட் 2 எடுப்பீங்களான்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, அதிகாரம் 1ன்னு வச்சதுக்கான காரணம் வந்து இது முடிவு அடையறது இல்லைல்ல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு அடையாளமா தான் நாங்க அதிகாரம் 1ன்னு வச்சேன். இங்கேயே எல்லா குற்றங்களும் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிற விஷயத்த உணர்த்துறதுக்காக தான் நான் வச்சேனே தவிர பார்ட் 2லாம் இல்லைன்ற மாதிரி தான் சொன்னேன். ஸோ அவருக்கு அப்போ அந்த மைண்ட்ல இருந்து அப்ப இல்ல. ஆனா அதுக்கப்புறம் அபிஷியலாவும் என்னமோ அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. எனக்கு பார்ட் 2 வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, அப்படி இருந்ததுன்னா அந்த போஸ்ட் ஏதாவது கிடைச்சுன்னா போகும். இத்துடன் நிறைவடைகிறது. ஸோ இந்த 2 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து இப்ப 2 படம் வந்து வந்திருக்கும். இந்நேரம் வந்திருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது வந்திருக்கும். அந்த பராசக்தி படங்கள் எப்படி இருந்தது என்ன ஏதுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஜனநாயகன், பராசக்தி அப்படிங்கிறத. ஸோ அடுத்து இன்னொரு வாரம் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கிருஷ்ணா யோகேஷ். இது உங்கள் மூடர் மூளை சைனிங் ஆஃப். பாய் பாய். முதல் ஆரவி டேக் 2 பாபு பாபுவா பாபு பாபுனா பாபு இதுல வரும்ல ஆபி உள்ள வருவாங்கல்ல. என்னடா எதுக்குடா யாரா பாகுபலியில வரும்டா. ஆவிங்கிற ஆபி இல்ல ஆபி. ஆபிதான் வந்து இந்த எருமக்கடாவை இது கொடுப்பாங்க இல்ல, பலி கொடுப்பாங்க இல்ல, சரி அப்ப வரும் பாகு ஆபி அப்படின்னு உடனே ஒரு மியூசிக்கை போட்டு என்ட்ரி வரும். அப்படியா? சீடு சீடு சீனும் சீரும் மனம் எதிர்ப்புகள் வரும் உடைத்து கடக்கிறேன் கடு கடு குணம் காயும் ரத்தம் கொதித்திடும் வேகம் எடுக்கிறேன் குனிந்து நடக்கும். அது வண்டியில டிராவல் பண்ணும்போது இதெல்லாம் கேட்டு போனேன். மஜாவா இருக்கு. இதுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போதுலாம் பிரதீப் பாட்டு நிறைய கேட்பேன். கோயம்புத்தூர்ல இருந்து பழனியிலிருந்து கோயம்புத்தூர் போகும்போது செம்மையா இருக்கும். அது அப்புறம் என்ன ஆசை ஒரு வெளி காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்புவேன். அந்த ஒரு கிளைமேட்டுக்கு பிரதீப் சூப்பராக இருக்கும்.